மான சகோதர சகோதரிகளே, கிபி 2003 ஆண்டிலே நெல்சன் மண்டேலா சிறையிலே அடைக்கப்பட்டு பல ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார். அமெரிக்காவிலே வெள்ளையினம் கருப்பினம் என்ற ஒரு பெரிய போராட்டம். கருப்பின மக்கள் இழிவாக நடத்தப்பட்டார்கள். கருப்பின மக்களை தரக்குறைவாக பார்த்தார்கள். அவர்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்டன. எனவே இந்த கருப்பின மக்களுக்கு சார்பாக அரசாங்கத்திற்கு எதிராக போராடி அதற்காக சிறை தண்டனை பெற்றவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. அப்போ ஒரு முறை பிபிசி செய்தி தொலைக்காட்சி நிருபர்கள் அவரிடம் வந்து பேட்டி காண்டார்கள். ஐயா, உங்களுடைய தொண்டர்கள், உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை வைத்து இந்த சிறையை தகர்த்து உடைத்தெறிந்து நீர் வெளியே சென்று போகலாமே என்று கேட்டார்கள். அதற்கு நெல்சன் மண்டேலா சொன்னார், செய்யலாம். என்னுடைய தொண்டர்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அது வரலாற்றிலே ஒரு பெரிய சகாப்தமாக இருக்கும். ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஏன்? சட்டத்தை மீறி பெற்ற சுதந்திரம், சட்டத்தை ஒழுங்கை மீறி நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை என் மக்கள் சுவாசிக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன் அல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இயேசு சட்டத்தை மீறுகிறார், ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் அப்படி என்று சதுசேயர்கள் பரிசேயரிடமிருந்து நிறைய குற்றப்பழிகள். அதே போல பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் இவர் மாற்றுகிறார். இவருக்கு தகுந்தாற் போல புதிய சட்டங்களை வகுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றவே வருகிறார். பழைய ஏற்பாட்டிலே தந்தையினுடைய திருவுளத்தை, தந்தையினுடைய கட்டளையை அவர் நிறைவேற்றினார். கடைசியிலே பாருங்கள், இயேசுனுடைய விருப்பம் வேறு, ஆனால் கடவுளுடைய கட்டளை என்ன? நீ பாடுபட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதையும் அவர் நிறைவேற்றினார். தந்தையே, என்னுடைய திருவிழம் அல்ல, உன்னுடைய திருவிழப்படியே நடக்கட்டும். எனவே இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம். திருப்பாடல் 119 1, 2. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு